வணக்கம். வாங்க இன்னைக்கு முட்டை தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. தோசை, சப்பாத்தி, பூரி, வெரைட்டி ரைஸ்க்கு, வெறும் சாம்பாருக்கு, ரச சாதத்துக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த தொக்கை நம்ம வெள்ளை சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ அருமையா இருக்குங்க. நான் ஒரு குக்கர்ல ஒரு முட்டையை கழுவிட்டு ஒரு 5 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். இது வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி போதுங்க. ஒரு கிளாஸ் சேர்த்துருக்கேன். இதை ஒரு விசில் வச்சு வேக வச்சிடலாங்க. ஒரு விசில் வந்தால் போதும், வெந்துடும். அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளி கட் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த சைஸ்க்கு ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை கட் பண்ணிட்டு பண்ணுறதுக்குள்ளே முட்டையும் வெந்துட்டோம். முட்டை ஒரு விசில் வந்துருச்சு. ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கீரி வச்சுட்டேன். வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, தேங்காய் பால் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ ஸ்டவ்வில் பேன் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேங்க. அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு நம்ம கையால் அப்படியே நுணுக்கி போட்டுக்கலாம். அது கூடவே ஒரு பட்டை போட்டுடலாங்க. சோம்பு பொரியுதுங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பச்சை மிளகாவும் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனோடனே இப்போ தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ அப்புறமா நம்ம மீதி சேர்த்துக்கலாங்க. இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கிருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அது சேர்த்துடலாம். தக்காளி நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளுங்க. வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூனுங்க. தனியாத்தூள் 2 ஸ்பூனுங்க. ஏற்கனவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை மூடிடலாங்க. சிம்மில் வச்சு அப்படியே ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம முட்டையை உரிச்சு வச்சுக்கலாம். இப்போ முட்டை எடுத்துடலாங்க குக்கர்லேருந்து. இங்கே பாருங்கள், முட்டை நல்லா வெடிக்காமல் நல்லா அழகாக ஒரு விசில் வச்சோம்னா கரெக்டாக அழகாக வெந்துடும். நம்ம எல்லா முட்டையும் உரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 1/4 கிளாஸ் தண்ணி விட்டுருந்தோம்னாங்க, அதெல்லாம் நல்லா இழுத்துருச்சு. இப்போ தேங்காய் பால் சேர்த்துடலாம். தேங்காய் பால் சேர்த்தோன்னே ஓப்பன்லேயே வச்சிடலாங்க. மூடி போட வேண்டாம். இப்போ முட்டை உரிச்சிட்டேங்க. முட்டையை நம்ம கட் பண்ணிடலாம் 2ஆ. தேங்காய் பால் ஊற்றி கிரேவியும் இந்த தொக்கும் நல்லா ரெடியாகி எண்ணெய் கரைஞ்சி வந்துடுச்சு பாருங்கள் நம்ம விட்ட எண்ணெய். இப்போ இந்த முட்டையை இதில் நம்ம சேர்த்துடலாம். அப்படியே திருப்பி விட்டுட்டா உள் பக்கமும் நல்லா இந்த சாந்தைய காரம்லாம் இறங்கிடும். இப்போ இதுக்கு மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ பச்சை கருவேப்பிலை மேலே போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. இப்போ நமக்கு சுவையான முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் அதை மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.